கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு வாதத்தை தொடரலாம். கடந்த வாரம் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களால் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அதில் ஒன்றாக மாணவர்கள் பெப்சி கோக் போன்ற பல்வேறு அந்நிய நிறுவனங்களுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு சாகும் நிலையில் பெப்சி கோக் போன்ற குளிர்பானங்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்றும், இத்தகைய பன்னாட்டு நிறுவனங்கள் நம் நீராதாரங்களை சூறையாடுகின்றன என்ற விமர்சனங்களும் அங்கு முன்வைக்கப்பட்டன. மாணவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு வணிகர்கள் சங்கம் மற்றும் சில திரையரங்க உரிமையாளர்களும் உணவகங்களும் இனி கோக் பெப்சி போன்ற பானங்களை விற்பனை செய்ய போவதில்லை என்று அறிவித்துள்ளனர். கடந்த சில தினங்களாக குளிர்பானங்களுடைய விற்பனை கணிசமான அளவில் சரிவை அடைந்திருப்பதாக உறுதியற்ற புள்ளி விவரங்களும் தெரிவிக்கின்றன. பன்னாட்டு நிறுவனங்களுக்கான இத்தகைய எதிர்ப்பு முழக்கங்கள் கேள்வி நேரத்திற்கான களத்தினையும் அதை சார்ந்து 5 கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. பெப்சி கோக்கிற்கு தடை கோருவது ஏன்? தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கிய நகர்வா? அதீத மிகை உணர்ச்சியின் வெளிப்பாடா? தனிமனித உரிமையில் தலையிடுகிறதா இக்கோரிக்கை? உலக மயமாக்கலுக்கு பின் எழுப்பப்படும் இக்கோரிக்கை அர்த்தமுள்ளதா, ஆபத்தானதா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்க இருக்கிறது. மீண்டும் கேள்வி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். பெப்சி கோக் தடை கோரக்கூடிய இந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். இந்த கோரிக்கை என்பது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்வாக, ஒரு பண்பாட்டு மீட்டெடுப்பாக நம்ம பார்க்கணுமா, அல்லது அதீத மிகை உணர்ச்சியின் வெளிப்பாடாக இதை பார்க்க வேண்டுமா? இதுதான் மைய கருவாக இருக்க போகிறது. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் சி ராமன் அவர்கள் வணக்கம். இயற்கை ஆர்வலர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் வணக்கம். செந்தில்குமார் அவர்கள், செந்தில்குமார் அவர்களையும் வரவேற்று, அடுத்து தமிழ் தேசிய பேரியக்கம் திரு வெங்கட்ராமன் அவர்கள், மூவரையும் வரவேற்றுவிட்டு நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் திரு வெள்ளையன் அவர்கள், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை, அவரும் இணைய இருக்கிறார். அனைவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். திரு பெருமாள் மணி, உங்களிடமிருந்தே நான் துவக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த போராட்டத்தில் மாணவர்கள் ஜல்லிக்கட்டை கடந்து வேறு பல விஷயங்களையும் முன்வைத்தார்கள். அதில் பன்னாட்டு நிறுவன பானங்கள் பெப்சி கோக் தடை வேண்டும், நம்மளே படத்தில் பார்த்தோம், அதெல்லாம் போட்டு அந்த பாட்டிலெலாம் போட்டு உடைச்சாங்க. இதை அடுத்த நிகழ்வாக வணிகர் சங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு தடை விதிப்பதற்கான நியாயம் இருக்கு, நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம், எங்கள் கடைகளில் விற்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 நிகழ்வையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ரொம்ப ஒரு தவறான புரிதலில் இருந்து வரக்கூடிய ஒரு விளைவு தான். என்னென்னா, ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஜல்லிக்கட்டு சார்ந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் எழுகிறது. அது ஒரு ஒற்றை புள்ளியில் திரண்டு நிற்கிறது. அதற்கு பிறகு அந்த போராட்டத்தை ஆர்டினன்ஸ் வந்த பிறகு எதை நோக்கி நகர்த்துவது, அதை எப்படி அந்த போராட்டத்தை முன்னெடுப்பது என்று தெரியாமல் ஏற்பட்டதனுடைய பின்விளைவுகள் இந்த போராட்டத்தை ஒட்டி நிறைய இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு தவறான பின்விளைவு தான் இந்த பெப்சி கோக் போன்ற வெளிநாட்டு பானங்களை தடை செய்ய வேண்டும் என்று கோருவது. இது எந்த சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் அல்லது எந்த பண்பாட்டு படிப்பினுடைய அடிப்படையில் இதை சொல்கிறார்கள் என்றே எனக்கு புரியவில்லை. ஒரு மிகப்பெரிய உலகமயமாக்கலுக்குள்ளே நாம் நிற்கிறோம். அப்படியாப்பட்ட உலகமயமாக்கலுக்குள்ளே நாம் நிற்கிற பொழுது அது படிப்படியாக இந்தியாவுக்குள் கொண்டு வரப்பட்ட ஒன்று. அதற்கு எதிராக ஒரு பொருளாதார உரையாடலை முன்னெடுக்க வேண்டும் என்றால் அது வலுவான ஒரு சித்தாந்தத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை, ஒரு பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டியது அவசியம் என்று ஒரு பண்பாட்டு உரையாடலை முன்னெடுக்க வேண்டும் என்றால் அதுவும் ஒரு ஆழமான சித்தாந்தத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். இது மிக மிக மேம்போக்கான ஒரு புரிதல் இருந்து இன்னும் சொல்ல போனால் மிக அபத்தமாக இதை சொல்லுகிறார்கள். இந்த பெப்சி கோக்கை தடை பண்றதுனால என்ன மாதிரியான பண்பாடு இந்த நாட்டில் செழித்து வளரப்போகிறது, அல்லது என்ன மாதிரியான தற்சார்பு பொருளாதாரம் இங்கே நிலைத்து நிற்க போகிறது என்பதெல்லாம் என்னுடைய கண்ணு கட்டிய தூரம் வரை என்னுடைய புரிதலுக்கு இது இல்லவே இல்லை. அதனால் இது மிக மிக தவறான ஒரு வாதம். இது நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஒரு அதீத மிகை உணர்ச்சியில இருந்து இது போன்ற வாதத்தை முன்னெடுக்கிறார்கள். அதனுடைய ஆபத்து தெரியாமல் வணிகர் சங்கங்கள்
இதை நாங்கள் வந்து இல்ல திரு பெருமாள்மணி, நீங்க இன்னும் அதீத வணிகர் சங்கங்கள் வந்து இல்ல நாங்க என் கேள்வியை ஆதரிக்கிறோம் வாங்குங்க சொல்றாங்க. திரு இது பெருமாள்மணி. மிக மிக தவறான. நீங்கள் ஒருபடி மேலே போய் ஒரு அதீத மிகை உணர்ச்சியோடு இதற்கு பதில் அளிக்கிறீர்களோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கோரிக்கை என்பது தமிழ் மண்ணில் இன்னும் இந்தியா முழுவதுமே பல நேரங்களில் ஒலிக்கப்பட்ட குரல் தான். இதற்கு பின்னணியில் சித்தாந்தம் இல்லை, பண்பாடு மீட்டெடுப்பு இல்லைன்னா நீங்க எப்படி சொல்லிட முடியும்? அது ஒரு ஒற்றை கோரிக்கை, அதற்கு பின்னணியில் சித்தாந்தம் இருக்கு. பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சூறையாடுகிறதுன்ற புரிதல் இல்லாமையா அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க? சொல்லுங்க. இல்ல 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 நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம வந்து மனிதன் தொடர்ந்து மனிதன் வந்து இயற்கையோடு ஒரு உரையாடலை வைத்துக் கொண்டுதான் வரான். அந்த இயற்கையோடு உள்ள உரையாடலால தான் அவன் தனக்கான ஒரு உலகத்தை படைக்கிறான். அதை நாம மறந்துடக்கூடாது. ஆனால் இந்த ஏன் நான் மிகையுணர்ச்சியோட நான் சொல்றேன்னா, இவ்வளவு மாணவர்கள் ஒரு புள்ளியில கூடுறாங்க, இளைஞர்கள் கூடுறாங்க. அந்த போராட்டம் சனிக்கிழமை மதியம் வரைக்கும் ஒரு சரியான புள்ளியில நிக்குது. அதற்கு பிறகு அந்த ஆடியன்ஸ் வந்ததுக்கு பிறகு அதை எப்படி எடுத்துட்டு போறதுனே தெரியாம, அது எங்க கொண்டு போறதுனே தெரியாம நீங்களே சொல்லுங்க. நீங்க சாலையில போட்டு மாணவர்கள் அந்த பாட்டில்களை போட்டு உடைக்கிற போது நமக்கு வருத்தமாக இல்லையா? இவங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பன்னாட்டு அரசியலை புரிந்து கொள்ளாமல், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் நுண்ணரசியலை புரிந்து கொள்ளாமல், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளாமல், விஜய் நான் ஒன்றை கேட்கிறேன். நாம இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடிய பொழுது சிகாகோவில் போராடினார்கள், சீட்டலில் போராடினார்கள், ஜப்பானில் போராடினார்கள் என்று வெவ்வேறு நாடுகளில் போராடியதை நாம் சுட்டி காட்டுகிறோம். அப்படி என்றால் இந்த உலகமயமாக்கல் தான் தமிழர்களுக்கு அவ்வளவு பெரிய வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு தமிழன் ஒரு தேசிய இனமாக உலகம் முழுக்க நின்று போராடுகிறார். அதை நாம் வரவேற்கிற அதே வேளையில் பெப்சியையும் கோக்கையும் தடை செய்வேன் என்பது ஒருவன் இல்ல. இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கிறது. உலகம் எங்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கான குரலும் உலகத்தினுடைய பல பகுதிகளிலையும் ஒழிச்சிட்டு தான் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க வச்ச முக்கியமான 2 குற்றச்சாட்டுகளை நான் கடத்த விரும்புகிறேன். திரு வெங்கட்ராமன், மாணவர்களினுடைய கோரிக்கை, அந்த ஜல்லிக்கட்டெல்லாம் விட்டுடுவோம், அதுல பிரதானமான இந்த கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. திரு பெருமாள்மணி சொல்கிறார், இதற்கு பின்னணியில் ஒரு பண்பாட்டு அரசியல் பற்றிய புரிதலும் இல்லை, இது வேண்டான்னு சொல்றதுல பொருளாதார பற்றிய போதாமைகளும் இருக்கிறது, பொருளாதாரம் பற்றிய புரிதலில் போதாமையும் இருக்கின்றார். முதல் விஷயம், இந்த போராட்டத்தினுடைய தொடக்க நாளிலிருந்தே பெப்சியை எதிர்த்த, கோக்கை எதிர்த்த குரல் எழுப்பப்பட்டு தான் வந்திருக்கு. அதனால் ஏதோ அந்த ஆர்டினன்ஸ் வந்ததுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஏதோ புதிய கோரிக்கையை தேடி பிடிச்சாங்கிறதுக்கெல்லாம் எந்த டேட்டாவும் கிடையாது. முதல் நாள்லேருந்து அது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோரிக்கை மாணவர்கள் புரிந்து கொண்டு எழுப்பியது என்பது ஒரு வகையில் தாமதமாக நல்ல முடிவுக்கு வந்தார்கள் என்பது தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு நல்ல இளைய சமூகம் வந்து ஒரு சரியான இதுக்கு வந்திருக்கிறாங்க. பண்பாட்டு மீட்டெடுப்பும் பொருளியல் தற்சார்பு மீட்டெடுப்பும் ஒன்றாகத்தான் செல்லும், ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் செல்லும், ஒன்றோடு ஒன்று பின்னை படிந்து தான் இருக்கிறது. காந்தி படத்தை ரூபாய் நோட்டுக்குள்ளே போட்டுக்கொண்டு இதை சிந்திக்க மறுப்பவர்களுக்கு தான் நமக்கு வேடிக்கையாக இருக்கிறது. அவர் காலம் மாறி இருக்கிறது, இது ரொம்ப அபத்தமா இருக்கின்றார். சரியானதுங்கிறேன். ஏன்னா இன்னைக்கு உலகமயமாக்கல் கேள்விக்கு உட்பட்டிருக்கிற காலம். இதை தொடங்கி வைத்த ரொம்ப அந்த உலகமயமாக்கல் என்ற பெயரால் இருக்கக்கூடிய பன்னாட்டு வேட்டை, உலகமயமாக்கல்ங்கிறது ஒரு நல்ல பெயர். இது உண்மையில் பார்த்தால் ஒரு பன்னாட்டு வேட்டை, இது வலுத்தவனுடைய வேட்டை உலகமயமாக்கல் என்ற பெயரால் சொல்லப்படுது. இதை துவக்கி வைத்த 2 நாடுகளிலே இது கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. புஷ் பிறந்த நாட்டிலும் மார்கரெட் தாட்சர் பிறந்த நாட்டிலும் அது கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. திரு வெங்கட்ராமன், அதுல என்ன குறிப்பா பெப்சி கோக் அப்படின்ற, ஏன்னா நான் யாரையும் குறிப்பிட்டுன்னு இல்லை, அவர்களினுடைய போராட்டம் குறிப்பா இருக்கு. ஒரு பெப்சி கோக்கை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்றதுல அதுல என்ன புரிதல் இருக்கு? ரெண்டு தான் இந்த உலகத்துக்கே தீங்கா? இல்ல 2 மட்டுமே இல்லை, அது ஒரு குறியீடு. உலகமயமாக்கலை எதிர்த்து உள்ளூர் வளத்தை, உள்ளூர் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு குறியீடு. உப்பு சத்தியாகிரகம் காந்தி பண்ணாரு. அந்த நாட்டு ஏகாதிபத்தியத்தை, வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கணுமா, உப்பு மட்டும்தானா அப்படின்னு கேட்டாங்களா யாராவது? ஏனென்றால் அது ஒரு அடையாளம், ஒரு புள்ளி. ஒரு தண்ணீர் என்பதும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை பொருள், அதுவே பறிக்கப்படுது, அந்த வளமே அழிக்கப்படுது என்று வருகிற போது அது ஒரு எல்லாருக்குமான ஒரு பொது புள்ளியாக அது இணைகிறது. அது உலகமயமாக்கலுக்கு எதிரான இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு, இந்த மண்ணை பாதுகாப்பதற்கு, இந்த மண்ணின் மக்களை பாதுகாப்பதற்கு, அவர்களுடைய உள்ளூர் பண்பாட்டை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டத்தின் ஒரு குறியீடு என்கிறார் சுமன் ஸ்ரீராமன். அதுல அவர் சொல்றார், பண்பாட்டு மீட்டெடுப்பிற்குள் வெறும் பண்பாட்டு விழுமியங்கள் மட்டுமல்ல, அந்த இறையாண்மைக்கு உட்பட்ட அந்த மண்ணில்
இயற்கை வளங்கள் சூறையாடலும் இருக்கு, அதற்கான குறியீடா அவங்க நிகழ்த்தி இருக்காங்கன்றார். சரி, இப்போ எதுக்காக இந்த புறக்கணிப்பு, என்ன காரணம்? இல்ல பன்னாட்டு ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு மணி நிமிஷம் பேசலாம். ஒரு நிமிஷம். அதாவது இது பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னாக்க எல்லா பன்னாட்டு நிறுவனங்கள் பொருட்களையும் நம்ம வந்து புறக்கணிக்கணும், அது பண்ணலை. இல்லை இயற்கை வளத்தினுடைய அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னாக்க அதே பெப்சி கோக்கு கொண்டு வர கோக்கினுடைய மினரல் வாட்டர் பிராண்டு கின்லி இருக்குது, கோக்கு பெப்சியினுடைய மினரல் வாட்டர் பிராண்டு அக்வாஃபினா இருக்குது, அதெல்லாத்துக்கும் வந்து நம்ம புறக்கணிக்கணும். ஸோ இதில் அவர் வந்து அபத்தம் அப்படின்னாரு, அவர் கொஞ்சம் மைல்டாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். அபத்தத்தையே மைல்டுன்றீங்க? அபத்தம்ங்கிறது மைல்டு. ஏன்னா இதில் எந்த விதமான ஒரு லாஜிக் இல்லை. நீங்கள் பன்னாட்டு பொருட்களை நாங்கள் புறக்கணிப்போம்னா இது என்னது? பன்னாட்டு டெக்னாலஜி வச்சு பண்ணது தான். நீங்கள் வர கார் என்னது? பெரும்பாலான கார்கள் பன்னாட்டு டெக்னாலஜியில் வந்தது தான். நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களா, வாட்ஸ்அப் போகிறீங்களா, வாட்ஸ்அப் மூலமாக தானே மெசேஜ். யார் வாட்ஸ்அப் எங்கே இருக்குது? சர்வரே வந்து அமெரிக்காவில் இருக்குது. எங்கே இருக்குது உங்கள் சர்வர்? ட்விட்டர் யூஸ் பண்ணுறீங்களா? ஏன் யூஸ் பண்ணுறீங்க? பன்னாட்டு பொருட்கள் எல்லாத்தையும் வந்து புறக்கணிக்க வேண்டியது தானே. என்ன கோக்கு பெப்சிங்கிறது, கோக்கில் பெப்சியில் பல பிராண்ட் இருக்குது. இப்போது பெப்சியினுடைய பிராண்ட்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க சிப்ஸ் பண்ணுறாங்க, அவங்க பல பொருட்களை பண்ணுறாங்க. ரெண்டாவது மிக முக்கியமான புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இது யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். கோக்கு பெப்சினா பன்னாட்டு நிறுவனமாக இருக்கலாம், இங்கே பாட்லிங் நடக்கிறது உள்நாட்டு நிறுவனம், இந்திய நிறுவனம். கோக்கு பெப்சி டைரெக்டாக அவங்களே வந்து பாட்டில் பண்ணுறது கிடையாது. லோக்கலாக ஏஜென்ட் மூலமாக ஒரு கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டுட்டு அங்கு வேலை செய்யும் அனைத்து பணியாளர்கள் ஊழியர்கள் இந்தியர்கள், தமிழ்நாட்டு மக்கள், அவங்களுக்கு தான் வேலை போகும். நீங்கள் இதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்டிவ். ஏன் கோக்கு பெப்சி 2 பிராண்ட் மட்டும்? எல்லா பன்னாட்டு பொருளையும் நீங்க தடை செய்ய வேண்டியது, புறக்கணிக்க வேண்டியது. மினரல் வாட்டர் வந்து அதே நிலத்தடி நீர் தானே எடுத்து அவங்க பாட்டில் பண்ணி விற்கிறாங்க. அது வந்து சூறையாடவில்லையா? அது உங்களுக்கு என்ன ஆர்குமெண்ட்? லோக்கலா அங்க வாழும் மக்களுக்கு குடிநீர் குறையிற ஒரு சூழலில் அந்த குடிநீரை வந்து இவங்க எடுத்துட்டு போய் உறிஞ்சு போய் வியாபாரம் பண்றாங்கிறது தானே. அப்போ கின்லி அக்வாஃபினாப்பா நீங்க புறக்கணிக்கணும்ல, அதுல உங்களுக்கு லாபம் நிறைய இருக்கு, அது வந்து நிறைய விக்குது, அது பண்ண முடியாது, இது பண்ணலாம். அதையும் விமர்சனமாக முன் வச்சிருந்தாங்க. இந்த மாணவர்களுக்கு உலகமயம் பற்றியோ இன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய சூழல், ஏன்னா அவங்க கையிலே நவீன கேஜெட்ஸ் தான் இருக்கு, அந்த கேஜெட்ஸ் ஏதோ எங்கோ தயாரிக்கப்பட்டதல்ல, அதுவும் இயற்கை வளங்களை சுரண்டி தான் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருந்து எடுக்கப்பட்ட சிப்பா தான் செல்போனா அங்க காட்சி அளிக்கிறது. அப்ப எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு கோஷத்தை, இன்னும் சொல்லணும்னா ஒரு வரட்டு கோஷத்தை வச்சுட்டாங்கன்னு விமர்சிக்கிறாங்க. அது நீங்க ஒன்று 100க்கு 100 மார்க்கு அல்லது 0 மார்க்கு அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் மற்ற பொருள்களை ஏன் புறக்கணிக்கலை, கின்லேயை ஏன் புறக்கணிக்கலைன்னு சொன்னீங்கன்னா கேட்டால் நல்லது தான். அதனுடைய ஒரு தொடக்க புள்ளியாக இது இருக்குது. நீங்கள் இது என்னென்னா ஒன்று 100 மார்க் எடுங்க, இல்லைன்னா 0 தான், இடையில எதுவுமே உங்களால் வர முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரியே கிடையாது. அதாவது என்னென்னா இந்த இப்போ வந்திருக்கிற இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கிற ஒரு சரியான விஷயத்தை வந்தால் எல்லாத்துக்கும் வரணும், இல்லைன்னா எதுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பாருங்கள். இது போகாத ஊருக்கு வழிகாட்டுறது எந்த காலத்திலும் நடக்காது, எந்த காலத்தில் நடக்காது. அது வந்து என்னென்னா அது நடக்காது தெரியுந்தான். இதற்கு பின்னால் இருக்கிற சித்தாந்தம் மிக அபாயகரமானது. இதை பாதுகாக்கிற சித்தாந்தமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு பாருங்கள். உண்மை சித்தாந்தம் கிடையாது இதுக்குன்னு. இந்த மண்ணை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சித்தாந்தம், அது ஒரு வலுவான சித்தாந்தம். இவங்கெல்லாம் வந்து வசதிக்கு காந்தியை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, கதர் கடையை விட்டு அவரை வெளியே எடுத்துடக்கூடாது, அதுக்காக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது சித்தாந்தம் கிடையாது. வேறு வகையில் பேச போனீங்கன்னா காந்தியை மிகப்பெரிய சித்தாந்தம், இந்த மண்ணுக்கான பெரிய தலைவர்பாங்க, அவர் சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? அப்போ இந்த மண்ணை பாதுகாப்பதற்கான ஒரு தொடக்க புள்ளியை பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றதெல்லாம் செய்யணும்னா செய்யணும், மற்றதெல்லாம் செய்த பிறகு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுக்கு வா அப்படின்னு கேட்கறது இருக்கு, இல்லை சரி கிடையாது. வரலாம் கார் எதுக்கு? அவன் டெக்னாலஜி தானேங்க நீங்க தயாரிக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு Volkswagen காரா இருக்கட்டும், ஃபோர்டா இருக்கட்டும், எல்லாமே பன்னாட்டு பொருள். நான் கேட்கறேன், மாட்டு வண்டியில போலாமா? ஓகேயா? உங்களுக்கு பரவாயில்லையா? செல்போன்லாம் எடுத்துடலாமா, நீக்கிடலாமா? இல்ல நீங்க சொல்லுங்க. ஒரு லாஜிக் இல்ல விஜய், நீங்க ஒரு லாஜிக்கோட ஒரு வாதத்தை முன் வைக்க வேண்டும். ஒரு லாஜிக்கே இல்லாமல் இந்த மாதிரி வந்து யோசிக்காமல் எடுக்கும்போது நம்ம வரேன் திருமணி காத்திருக்கவும். ஒரு இயற்கை ஆர்வலராக அவர் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க நீர் ஆதாரம்ன்ற ஒற்றை புள்ளியிலே நிறுத்துறேன் இந்த வாதத்தை. இங்க இருக்கக்கூடிய நீர் வளம் சுரண்டப்படுகிறது அப்படின்னா காருக்கு எவ்வளவு தூரம் வாகனங்களுக்காக இங்க நீர் வளம் சுரண்டப்படுகிறதுனா அது பன்னாட்டு நிறுவனம் குளிர்பானத்தை விட அதிகமான நீரை இங்க சுரண்டுறாங்க. அப்ப சுமன் சி ராமன் அவர்கள் கேட்பது, அப்ப எல்லாரும் மாட்டு வண்டிக்கு வந்துடலாமா அப்படின்ற கேள்வியை தான் கேட்கிறார்.
இங்க அடிப்படை மாட்டு வண்டியில கூட ரப்பர் டயர் போட முடியாது, அது கூட பன்னாட்டு டெக்னாலஜில வருது. அதனால மாட்டு வண்டியில இந்த பழைய இங்க அடிப்படையாவே வந்து நம்ம டெக்னாலஜியும் அப்ளிகேஷன் ஆஃப் டெக்னாலஜியும் இங்க மொத்தமா போட்டு குழப்பிக்கிறோம். டெக்னாலஜி இன்வென்ஷன் டெக்னாலஜியும் அதை வந்து அப்ளிகேஷன் ஏரியாவும் மொத்தமாக குழப்பிக்கிறோம். அடிப்படை சித்தாந்தம் இல்லாதன்னு சொல்கிற குற்றச்சாட்டை வந்து நான் வன்மையாக இங்கே கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது கோடான கோடி மக்கள் உலகம் ஃபுல்லாக இருக்க உணர்வை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா இது இப்படி அடிப்படையான ஒரு சித்தாந்தம் என்ன அப்படின்னா நம்முடைய இயற்கை என்ற தற்சார்புக்கான முன்னேற்பாடான வெளிப்பாடு. இந்த மொத்த உணர்வு வந்து தற்சார்பு வாழ்விலுக்கான ஒரு வெளிப்பாடு, உணர்வுக்கான வெளிப்பாடு. அதன் அடிப்படை சித்தாந்தம் பார்த்தீங்கன்னா தற்சார்புன்றதே வந்து அவைலபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி, ஆக்சசபிலிட்டி. இது வந்து WHO டிஃபைன் பண்ண ஒரு தற்சார்புக்கான ஒரு டெஃபினேஷன் இது. அப்போ நீங்கள் எங்காகும் உழவு நம்முடைய அடிப்படையாக வந்து இயற்கை, தமிழர்களுடைய வாழ்வு, இந்தியர்களுடைய வாழ்வு வந்து இயற்கை சார்ந்த வாழ்வியல். இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல்ன்றது என்னது? பகுதி சார்ந்த பயிர்களும் பருவம் சார்ந்த பயிர்களும். இந்த அடிப்படை சித்தாந்தம் வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமாக நோக்க வேண்டிய பகுதி இது. பகுதி சார்ந்த பயிர்களும் பருவம் சார்ந்த பயிர்களும். இந்த ஐந்தணை கோட்பாட்டில் எந்தெந்த பகுதியில் என்னென்ன பொருட்கள் வரும், என்னென்ன விதைகள், கிட்ட 4 லட்சம் நெல் ரகங்கள் நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் நம்ம பேசுறோம், நம்ம தமிழர்களினுடைய விழுமியம் சார்ந்து பேசுறோம். ஆனா இப்ப கேள்வி யதார்த்த வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் எதிர்க்க போறீங்க? அதான் அப்ப இந்த இயற்கையை விட்டு நீங்க நான் கேள்வியை துல்லியா இப்ப கோக் பெப்சின்றது போல எதையெல்லாம் உங்க பட்டியல்ல எதிர்க்க போறீங்க? ஏன்னா பன்னாட்டு நிறுவனம் என்பது நமக்கு தெரியும், அதனுடைய போராட்ட வடிவம்ன்றது பன்னாட்டு நிறுவனத்தையே இப்ப கம்யூனிஸ்டுகளினுடைய கோஷத்தை போல முழுவதுமாக நாங்க இந்திய எல்லைக்குள் வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்ற பார்வை என்பது வேறு. இப்ப எல்லாமே இருந்துட்டு இருக்கிறப்ப நீங்க எதையெல்லாம் விலக்கி வைக்க போறீங்க, எதெல்லாம் ஏற்றுக்கொள்ள போறீங்க? இன்னைக்கு கிடைக்கிற ஒரு சிறு லாபத்துக்கோசம் அடுத்த சந்ததியினுடைய மொத்த வாழ்க்கையும் அழிக்க போற எல்லாத்தையும் வந்து நம்ம எதிர்த்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா நாளைக்கு நம்ம சந்ததியை நம்ம எந்த எப்படி கொடுத்துட்டு போறது நம்ம தான் முடிவு செய்யணும். இப்போ குளிர்பானமே வேண்டாம் என்கிற ஒரு பார்வை வேறு, கோக் பெப்சி வேண்டான்ற பார்வை வேறு. நீங்க என்ன நிலைப்பாடு? தனிப்பட்ட பிராண்டிங்ன்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போக வேண்டாம். எதெல்லாம் இயற்கை வளத்தை சுரண்டி நம்ம அடுத்த தலைமுறைக்கான கேடு விளைவிக்குதோ எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியதுதான். தமிழ்நாடுல வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து தயாரிக்கப்படுற அதே குளிர்பானங்களும் தடை புறக்கணிக்க போறாங்களா? தற்சார்பு பொருளாதாரத்தினுடைய ஒரு யாருமே அனௌன்ஸ் பண்ணலையே. நீங்க வந்து ஒரு 2 மாவட்டத்துல காலி மார்க் இருக்கும், அந்த 2 மாவட்டத்துல இந்த விநாயகர் இது இருக்கும். இந்த இடத்துல அப்ப வந்து என்னன்னா ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டா எல்லாருக்குமான பரவலான சின்ன சின்ன கம்பெனிகளா இருக்கும்போது இந்த அளவுக்கு உறிஞ்சப்படுறதும் கிடையாது. எல்லாருக்குமான இந்த வேலை வாய்ப்பு என்பது எல்லாம் பாதுகாக்கப்படும். வேலை வாய்ப்பு, பொருளாதார வாய்ப்பு பாதுகாக்கப்படுறதுக்கான விஷயம் இது சுரண்டி எங்கேயோ எடுத்துட்டு போறது. இப்ப நாளைக்கு காலிமார்க்கு வாங்கின கோக் பெப்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேற ஏதாவது ஒரு குளிர்பானத்தை மக்கள் அதுக்கு பதிலா வாங்க தொடங்கினாங்கன்னாக்கா எவ்வளவு டிமாண்ட் இருக்கு. அதுதான் அதை தடை செய்ய வேண்டியது அரசினுடைய பொறுப்பு. எவ்வளவு இது சுற்றுப்புற சூழலை எவ்வளவு பாதிக்கும், நிலத்தடி நீர் வந்து எந்த அளவுக்கு அது அபாயம் ஏற்படுத்தும், எவ்வளவு எடுக்கலாங்கிறது அதுக்கு லிமிட் வச்சிருக்காங்க கவர்மெண்ட். அதை வந்து இந்த நிறுவனங்கள் மீறினால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். கோக்கு பெப்சி மேல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறது எந்த அடிப்படையில்? நீங்க ஐதர் குளிர்பானங்கள் நிலத்தடி நீரை எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் புறக்கணிங்க, எல்லா குளிர்பானமும் புறக்கணிக்கணும். அப்ப 2 புறக்கணிக்க கூடாது. இல்ல பன்னாட்டு நிறுவனம் அதனால இது 2 புறக்கணிக்கணும், எல்லா பன்னாட்டு பொருளையும் புறக்கணிக்கணும், அதுவும் கிடையாது. லாஜிக்கே இல்லை. மணி அவர்கள், நீங்க இதற்கு பின்னணியில வந்து எந்த சித்தாந்தமும் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் இயற்கை வளங்கள் மிகுதியாக சூறையாடப்படக்கூடாது. இப்ப நீங்க சொல்ற இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிரான போர் என்பது உலகமெங்கும் இருக்கத்தானே செய்யுது. எங்களுடைய மண் வளங்கள், எங்களுடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படணும், அதனுடைய குறியீடா அதை எடுக்கிறாங்க, முன்னெடுக்கிறாங்க. நாளைக்கே அது நகரலாம், இன்னும் கூட தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போகலாம். அதற்கு முன்பே இது ஆபத்தோன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆமா, சொல்லுங்க மணி. போகலாம். நான் ஏன் சொல்றேன் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இயற்கையோட மனிதனுக்கு தொடர்ந்து ஒரு உரையாடல் இருக்கும். இப்ப செந்தில்குமார் ஐயாவும் அதை தான் சொல்றாரு, இயற்கையை சுரண்டக்கூடிய எல்லா விஷயத்தையும் தடை பண்ணணும்ன்றாரு. இந்த தற்சார்பு பொருளாதாரம் பேசுறவங்களோட பெரிய பிரச்சனை என்னன்னா, நேர காந்திக்கு போவாங்க, அப்புறம் திணையும்பாங்க, அப்புறம் தமிழர் வாழ்வியல்பாங்க, அப்படி பின்னோக்கி தமிழரை இழுத்துட்டு போவாங்க. என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு முன்னோக்கி நகர்த்தக்கூடிய எந்த திட்டமும் இல்லை. தற்சார்பு பொருளாதாரம்னா நாம ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கணும், நாம ஒரு பிராண்டை உருவாக்கணும். அதுதான் உலகமயமாக்கல்ல நீங்க நிக்கணும். அப்படின்னாலே ருஷில் சர்மா சொல்ற மாதிரி அது உங்களை நோக்கி சாலைகள்ல போட்டுரும். நாம ஒரு உலகத்தரமான காரை தயாரிக்கணும், நாம ஒரு உலகத்தரமான குளிர்பானத்தை தயாரிக்கணும்.
அதுதான் உலகமயமாக்கல்ல நம்ம நிக்கிறதுக்கு. இயற்கையோட உரையாடாம நாம ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க முடியாது. இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? பழங்காலத்துல இயற்கைப்படி வாழ்ந்தான். எங்க தமிழ்நாட்டுல திரு பெருமாள் மணி, நீங்க சொல்றது பல தளங்கள்ல வாதிக்க முடியும். ஆனா நான் ஒரு கேள்வியாக கேட்பது, இவர்கள் சொல்கிற தற்சார்பு பொருளாதாரம் என்பது காந்தி கோடிட்டு காட்டிய பகுதி சார்ந்ததுதான். நீங்க காஷ்மீரத்தினுடைய கற்களை கொண்டு வந்து ராமேஸ்வரத்துல கொண்டு வந்து வீடு கட்டணும்னு காந்தி எதிர்பார்க்கல. இவர்கள் சொல்வது இங்கு இருக்கக்கூடிய பகுதி சார்ந்த குளிர்பானங்களே இருந்துட்டு போகட்டும், அது இயற்கை வளங்களை சூறையாடாதுன்னு சொல்றாங்க. அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை அவங்களே ஏத்துக்கிறாங்க. அதை எப்படி தயாரிப்பாங்க? எங்க இந்தியா முழுமைக்குமான இல்ல நான் ஏத்துக்கிறேன். காந்தியும் ஜே.சி. குமரப்பா போன்றவர்களும் வினோபா போன்றவர்களும் ஒரு பொருளாதார கோட்பாட்டை முன்வைத்தார்கள். ஆனால் இந்த ஐடியா ஆஃப் இந்தியா என்கிற நவீன இந்தியா உருவானது நேருவினுடைய பார்வையிலான பொருளாதார கோட்பாட்டின்படி. அவர் ஒரு நவீன சோசியலிசத்தை முன்னெடுத்தார். அவர் ஜெர்மனியிலையும் ரஷ்யாலையும் போய் வேறொரு தொழில்நுட்பத்தை வாங்கிட்டு வந்தாரு. இவங்க சொல்ற இந்த தற்சார்பு பொருளாதாரம் இருக்குல்ல, எல்லாரும் போய் கஞ்சி குடி, எல்லாரும் போய் கூழ் குடி, எல்லாரும் போய் இயற்கையோட ஒன்றி வாழ் அப்படிங்கிறதெல்லாம் தமிழனை பின்னோக்கி இழுக்கிற விஷயம். நான் தெளிவா ஒன்றை சொல்கிறேன். காந்தி சொன்ன பொருளாதார கோட்பாடுகளை இந்தியா முழுமையாக கைவிட்டு விட்டு நேரு சொன்ன வழிகாட்டிய வழியில தான் வந்திருக்கு. அதனுடைய நகர்வு தான் இன்னைக்கு நாம இருக்கிறது. தற்சார்பு பொருளாதாரம் என்பது தற்சார்பு தொழில்நுட்பங்களை உருவாக்குவது என்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் திரும்ப திணை கஞ்சி கூழ் தமிழன் இப்படி பேசுவோம். திருமணி அந்த குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஒரு நீங்க எவ்வளவு காலம் தமிழர்கள் தொன்மையானவர்கள்னு சொல்றீங்களோ பெருமிதமாக, அந்த காலத்திற்கு இந்த இன்றைய உலகத்தை இழுக்கக்கூடிய முயற்சின்றார். அது இந்த ஒரு குரோத்திசம் இருக்குல்ல, இந்த வளர்ச்சிவாதம், இது இயற்கையை, மனிதனை, மனித வாழ்வை, மனிதனுக்கான ஓய்வு நேரத்தை அனைத்தையும் சூறையாடக்கூடியது. ஒரு இந்த மாதிரி இந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல, இந்த குரோத்திசம் இருக்குல்ல, இந்த வளர்ச்சிவாதம், இது வளர்ச்சி என்ற பெயரால், நவீனம் என்ற பெயரால், ஒரு சயின்ஸ் என்ற பெயரால் ஒரு சூடோ சயின்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வளர்ச்சி என்ற பெயரால் ஒரு வீக்கத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு வளர்ச்சி கிடையாது. மனிதனுக்கு அது ஒரு பணம் சம்பாதிக்கணும். அதோட அதனுடைய அடிப்படை என்ன? குடும்பத்தோட அதிக நேரம் செலவழிக்கணும், சமூகத்தோட அதிக நேரம் செலவழிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு? 15 மணி நேரம் ஓடி சம்பாதிக்கணும், அதுக்கு ஏற்ற கடன் இருக்கணும், அதுதான் வளர்ச்சி. அதுக்கு வீடு கட்டணும், அதுக்கான இது பண்ணணும், அது எல்லா கேட்ஜெட்ஸும் வாங்கி வச்சுக்கணும். இதுதான் வளர்ச்சிவாதம். இதுக்கு என்ன ஆகும்னா கடைசியாக அவன் இழப்பது என்ன? ஓய்வு நேரத்தை, குடும்பத்தோடு செலவு பண்ணக்கூடிய நேரத்தை இழக்கிறான். இதுக்கு பேர் வளர்ச்சி, இதுக்கு பேர் நவீனம். இல்ல, இந்த வாதத்தை இன்றைக்கு போராடக்கூடிய மாணவர்கள்ட்ட சொன்னா ஏற்றுக்கொள்வார்களா? நீங்க சொல்வது கொடுத்துருங்க, இந்த தொழில்நுட்பத்தில் வர்ற அந்த வசதிகள் எல்லாம் கொடுத்துருங்கன்னு போய் முதல்ல மாணவர்கிட்ட சொல்லி பாருங்க. இல்ல பேசலாம். இதுல என்னன்னா இந்த உரையாடலை நாங்கள் ரொம்ப நாளாக நடத்திக்கிட்டு வரோம். இந்த பெப்சியோ உலகமயமாக்கல் பொருள்களை எவ்வளவு தூரம் நம்மால் தடுக்க முடியுமோ, புறக்கணிக்க முடியுமோ அதை செய்யணும் என்பதை சொல்லிட்டு வர்றோம். அதுல இன்றைக்கு மாணவர்கள் கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். நான் சொல்வதை, இந்த வளர்ச்சிவாதத்தை எதிர்த்து நாளைக்கு மாணவர்கள், இளைஞர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு, வளரும். இல்ல, இப்ப மணி அவர்கள் சொல்வது, நீங்க தற்சார்பு பொருளாதாரம் என்பது பின்னோக்கி போறதல்ல, நீங்க ஒரு பிராண்டை உருவாக்குங்க, இங்கு நீங்க அங்க அதற்கு மாணவர்கள் வருவாருங்க. என்கிட்ட பணம் இருக்கு சார், யார் தரமான பொருள்களை தர்றாங்களோ, எது எனக்கு மகிழ்ச்சியை தருதோ, எது எனக்கு சந்தோஷத்தை தருதோ அந்த பொருளை நான் வாங்க போறேன். நீங்க அதற்கு ஏன் ஒரு தடையை விதிக்கிறீங்க? இப்ப அதைத்தான் திரு சுமந்த் ராமன் அவர்கள் சொல்றாரு. நீங்க இல்ல சார், பெப்சி கோக்குக்கு ஒரு டிமாண்ட் இங்க இருக்கு. அதற்கு அது தேவையின் அடிப்படையில தான் அவங்க தண்ணியை எடுத்து இங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. தேவையில்லாம அவங்க ஃபேக்டரியில வச்சுக்க போறது இல்ல, வெளிநாடுகளுக்கு அனுப்ப போறது இல்ல. இது என்ன போராட்ட குறியீடுன்னு கேட்கிறார். அதாவது ஒரு படையெடுப்பை எதிர்க்கிற ஒரு தற்காப்பு முயற்சி எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மக்கள் விரும்புறாங்க, நான் விற்கிறான் அப்படிங்கிறது. இது ஒன்றை அழித்துட்டு நான் உள்ளூர்ல இருக்கக்கூடிய இந்த சோடா பானெல்லாம் நான் வேணான்னு சொல்லலை. அப்படி ஒரு சாய்ஸ் மக்களுக்கு வேணும்னா எடுத்துக்கிட்டோம். ஆனால் நீங்கள் அழிக்கிறீங்க. இந்த அப்படி பார்க்க போனால் கிழக்கிந்திய கம்பெனியே எதிர்க்கணும், அவன் வியாபாரம் தானே செய்ய வந்தான். எப்பயுமே இந்த ஆக்கிரமிப்பு ஒரு போட்டி என்ற பெயரால் தான் வருகிறது. வலுத்தவன் இளைத்தவனை அழிப்பது என்பது போட்டியின் என்ற பெயரால் தான் வருது. இந்த கிழக்கிந்திய கம்பெனி கடைசியில் நாடே போயிடுச்சு. அதுபோல இப்படித்தான் ஆகும். அது லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு வேலை கொடுப்பதே பன்னாட்டு நிறுவனம். அது புரியாமையே இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு ஆட்டோமொபைல் ஃபேக்டரியில் லட்சக்கணக்கான ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள்.
ஐடி கம்பெனிஸ்ல பணிபுரிகிறார்கள். ஜாப்லெஸ் growth னு உலகமே பேசிக்கிட்டு இருக்கு. இந்தியாவுடைய ஜாப்லெஸ் growth அப்ப இந்த லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான உதாரணத்துக்கு இப்ப அமெரிக்கா வந்து இதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எங்களுடைய இது வந்து பன்னாட்டு இதெல்லாம் வேணாம், எங்களுக்கு ஐடிலெலாம் வந்து வெளியே அனுப்ப வேண்டாம், எங்கள் வேலைகள்லாம் இந்தியாவிலாம் செய்யக்கூடாது, ஏற்கனவே வந்து அந்த ரீதியாக ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னா சரி பரவாயில்லைங்க. நான் ஒரு கேள்வியா கேட்கிறேன். பல பன்னாட்டு நிறுவனங்கள் இங்க இயற்கை வளங்களை பயன்படுத்திக் கொள்ள வருகிறார்கள். வளங்களை பாதுகாப்பது அரசு. ஆனா இன்னொரு கேள்வி, நீங்க வேலை வாய்ப்புன்ற ஒரு பெரிய கேடயத்தை ஒரு வாதமாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் சமீப நாட்கள்ல எல்லாம் மெஷினரிக்கு வந்துருச்சு, ஆட்குறைப்பு நடந்துட்டு இருக்கு. பல பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை செய்கிறவர்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்தா தெரியுது. 30 லட்சம் பேர் வேலை செய்யற இடத்துல 22 லட்சம் பேர் வேலை செய்யலாம். ஆனா அந்த 22 லட்சங்கள் ஆயிரமா குறைஞ்சிருக்கு. பெரிய பெரிய மெஷினரிஸ் வந்துருச்சு. திரு சுமன் ஸ்ரீராமன், ஜாப்லெஸ் growthன்றது பெருசாயிட்டு இருக்கு. ரெண்டு தான் நமக்கு. அதாவது அடிப்படையாக ஊழியர்கள் அவர்களுடைய பணி, நீங்க வந்து அது எண்ணிக்கை வந்து முன்னாடியை விட குறையுது, ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா வந்து ஆட்டோமேஷன் அவ்வளோ வந்துருச்சு. ஐடி இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ரோபோ வந்து அசம்பிள் பண்ணுது காரை. ஸோ நிச்சயமாக அதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு தனி விவாதம். ஆனால் பன்னாட்டு நிறுவனங்களினால் லட்சக்கணக்கான ஊழியர்கள் இன்று இந்தியாவில் பணியில் இருக்கிறார்கள், அவர்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இதை வந்து ஒரு அக்ரெசிவாக ஒரு பாலிசி மாதிரி வைக்கிறதுல எந்த அவர்களுடைய வேலைக்கும் அவர்களுடைய பணிக்கும் ஒரு ஆபத்து உண்டாக்கும் ஒரு சூழல் வந்து ஏற்படும். ரெண்டாவது வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிற இன்னைக்கு குளோபலைசேஷன், இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனம் என்று அழைக்கிறோம். ஆனால் இங்கு இருக்கிற இப்போ இந்த செல்போன் வந்து ஒரு கம்பெனியினுடைய செல்போன் இன்டர்நேஷனல் பிராண்ட். ஆனால் இங்கு வந்து அசம்பிள் பண்ணாக்க அதில் பணிபுரிவது எல்லாமே இந்தியர்கள் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த கம்பெனியை ஒழிக்கணும் அப்படிங்கிற நீங்கள் நினைச்சிட்டு செயல்படுறீங்கன்னா யாரை எதிர்க்கிறீங்க? அதனுடைய எஃபெக்ட் இந்தியர்களை தான் பாதிக்கும். நம்ம நினைக்கிறோம் அவன் சைனீஸ் வந்து இதில் நஷ்டப்படுவான். பெப்சி வந்து கோக் வந்து உலகத்தில் இல்லாத நாடே கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல தடை செய்யறதுனால நீங்க தடை செய்யறது பெப்சியோ கோக்கோ மூடிட்டு போறது கிடையாது. என்ன ஆகும்னா அந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற தொழிற்சாலை பெப்சி கோக்கு டீலர்ஸ் சப்ளையர்ஸ் அவங்களுக்கு பாவம் வேலை செய்யற அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை போகும். அவங்களுக்கு என்ன பழி? நம்ம தொடர்ந்து பேசலாம். இது சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த கோரிக்கைக்கு பின்னணியில் ஒரு தற்சார்பு பொருளாதாரம், இந்த நீர் வளங்கள் இயற்கை வளங்களை மீட்டெடுப்பது அப்படின்ற ஒரு அம்சம் இருக்கிறதா, அல்லது ஒரு அதீத மிகை உணர்ச்சியிலே நம்ம பேசிட்டு இருக்கிறோமா? மீண்டும் சொல்வது, உலகமயமாதல் என்கிற அந்த வெளிக்காக கதவை திறந்த பிறகு இந்த மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் ஒரு வெற்று கோஷமாக இருக்க போகிறதா, அல்லது இதன் பின்னணியில வந்து ஒரு அர்த்தத்தோடு நாம் அடுத்த கட்டத்தை நகரப் போகிறோமா? பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். பெப்சி கோக் தடை கோருவது ஏன், இந்த தலைப்பில் தான், இந்த பொருளை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். திரு வெள்ளையன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு வெள்ளையன். நான் உங்களிடம் முதல் சுற்றுல எழுப்பப்பட்ட விவாதங்களை எல்லாம் தொகுத்து என் கேள்வியாக, இப்போ திடீர்னு நீங்கள் எதுக்காக இந்த தடையை கோருறீங்க, நாங்கள் விற்க மாட்டோம்னு ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா உங்களுடைய கடைகளில் இருக்கக்கூடிய ரேக்லேயே பார்க்குறப்ப அவ்வளவு பன்னாட்டு பொருட்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ எதற்காக திடீரென்று பெப்சி கோக்குக்கு தடைன்ற முடிவுக்கு வந்தீங்க? திடீரென்று நாங்கள் வரவில்லை. இந்த நேரம், அதாவது இந்த பாருங்கள், 2006 அக்டோபர் 2 காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு வந்து கோக் பெப்சி எதிர்ப்பு நாள் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே கடைபிடித்திருக்கோம். என்ன காரணம்னா, இந்த கொக்கோ கோலா பெப்சியில் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குது, இது உடல்நலத்தை பல விதத்தில் பாதிக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வு மையம் அறிவித்தது. அதுக்கப்புறம் மக்களை பாதிக்கிற இந்த பொருளை நம்முடைய கடையில் விற்கக்கூடாது என்று அதுக்காக அநேக முயற்சிகளை நாங்கள் எடுத்தோம். அதனால் நாங்கள் இப்போது திடீரென்று எடுக்கவில்லை இந்த முடிவை. ஆனால் இப்போ எடுத்ததுக்கு என்ன காரணம், இவ்வளவு நாள் அதாவது நடிகர்களின் விளம்பரத்தால் முதல்ல கொஞ்சம் சரிந்த அந்த கொக்கோ கோலா பெப்சி வியாபாரம் நடிகைகளின் விளம்பரத்தால் மீண்டும் அது பழைய நிலைமைக்கு திரு வெள்ளையன் அவர்கள்ட்ட இப்போ நாங்க திரு வெள்ளையன் அவர்கள் இருங்க, நான் ஒரே ஒரு கேள்விக்கு வந்துடுறேன். நீங்க தொலைவில் இருக்கிறீங்க, அடிக்கடி என்னால் குறிக்கிட முடியாது. யார் வந்து அதுல நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொன்னது? இப்ப அந்த நச்சுத்தன்மை அதிகமாக இருந்து புழக்கத்தில் இருக்குன்னா நம்ம யாரிடம் இந்த கோரிக்கையை முறையிட முடியும்?
அது பெப்சி கோக்ல மட்டும்தான் இருக்கா? அது சார்ந்து இன்னும் அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு, அதுல எல்லாம் இல்லையா? எதற்காக குறிப்பாக நீங்க சொல்வது இன்னும் நீங்க இந்த பிரச்சனையை சுருக்கிட்டீங்க, பெப்சி கோக்கை தடை பண்ணா எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சுன்னு? யார் சொன்ன நச்சுத்தன்மை அதிகமா இருக்குன்னு? இல்லை, நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொன்னது டெல்லியில் இருக்கிற ஒரு ஆய்வு மையம். அந்த ஆய்வு மையத்தின் அறிவிப்பை, அதனுடைய ஆய்வை வெளிப்படுத்தியவர் சுனிதா நாராயணன் என்கிற ஒரு பெண்மணி. அதில் எந்தெந்த கெமிக்கல்கள் கலக்கப்பட்டிருக்கு, அது எப்படியெல்லாம் உடலத்தை பாதிக்கும், கல்லீரலை பாதிக்கும், கணையத்தை பாதிக்கும், குறுக்கிடு மூளை வளர்ச்சியை கூட பாதிக்கும், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், புற்றுநோய் வரும் என்றெல்லாம் மிக தெளிவாக இந்த ஆய்வு மையம் அறிவித்தது. இல்ல, இது எப்ப அறிவிச்சது திரு வெள்ளையன்? எதிர்த்தோம் இது திரு வெள்ளையன் அவர்கள் அனைத்து தயாரிப்புகளையும். இல்ல, இதற்கு முன்பே இந்த பிரச்சனை பெரிதாக எழுப்பப்பட்டு நம்ம தமிழக வீதி எங்கும் அந்த 2 பானத்தை கழுதைக்கெல்லாம் கொடுத்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். நாடாளுமன்றம் கொந்தளித்தது, இந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போச்சு, நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்குச்சுன்றதெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்டரி, அது நேர்கள் அறிவாங்க. சுமன் சி ராமன் அவர்கள் குறுக்கிட விரும்புறார். இல்ல, அவர் சொல்றது 2-3 விஷயங்கள் கொஞ்சம் முரண்பாடா இருக்கு. ஒன்று 2006-7 இந்த ரிப்போர்ட், 8 இந்த ரிப்போர்ட் வச்சிருக்காரு. ஸோ அந்த நச்சு பொருள்களை தமிழர்கள் சாப்பிடலாம், பரவாயில்ல அருந்தலாம் அப்படிங்கிறது ஒரு 9 வருஷத்துக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறது அவருடைய அதான் வித்துட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ இன்னைக்கு வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ நச்சு பொருளோடு இருக்கலாம், பரவாயில்லன்னு. ரெண்டாவது, இந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி அவர் சொல்ற சுனிதா நாராயணன் இது FSSA அதுக்கு போய், அதாவது அடிப்படையாக கோக்லையும் பெப்சியும் நச்சு பொருள் இல்லை, நிலத்தடி நீர் கண்டாமினேட் ஆயிருச்சுன்னா அந்த நிலத்தடி நீர்ல மிக்ஸ் ஆற விஷயங்கள் மூலமாக எது வேணா வரலாம். அது உலகம் எங்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் விற்கப்படுகிறது கோக்கும் பெப்சியும். அவ்வளவு நச்சாக இருந்தா இந்திய அரசே அதை தடை போட்டிருக்கணும். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாருமே எல்லாருமே இல்ல இன்னொன்னு மக்களை கொச்சப்படுத்துற சினிமாக்காரங்க நடிச்சதுனால உடனே மக்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நச்சு பொருள்னு தெரிஞ்சு 2 சினிமாக்காரங்க இதை குடிங்க அப்படின்னு சொன்னா உடனே தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள்களா? அவர்கள் 2 திரைப்பட நடிகர்கள் சொன்னதனோட அதனால கேட்டுக்கிட்டு ஏத்திட்டு இருக்காங்களா? இவருக்கு இது நச்சு பொருள் என்று தெரியும் இல்லையா? 2008 அவருக்கு தெரியும் இல்லையா? 2008 இருந்து ஏன் வித்துட்டு இருக்காங்க? நிறுத்த வேண்டியதானே? திரு வெள்ளையன் எல்லாத்துக்குமே கேள்வி கேட்டது. அதாவது இன்னைக்கு பெப்சி எதிர்க்கிறாங்க, மத்ததான் எதிர்க்கல, இன்னைக்கே எதிர்க்கிறாங்க, நேத்தையும் எதிர்க்கல. திரு வெள்ளையன் அவர்கள்ட்ட திரும்ப கேட்பது, அந்த அறிக்கைக்கு பிறகு அரசு எப்படி அனுமதிச்சது? திரு வெள்ளையன், அரசு எப்படி அனுமதிச்சது? அப்ப அரசு அனுமதித்த ஒன்றை நீங்க தடை செய்யறீங்க. அதாவது நீங்க ஒரு ஃபுட் செக்யூரிட்டி அமைப்பா நீங்க மாறுறீங்க, வணிகர் சங்கம், அப்படி எடுத்துக்கலாமா பொருள்? அரசை பொறுத்தளவு அரசை பொறுத்த அளவுல வெளிநாட்டுக்காரங்களுக்கு தான் துணையா இருப்பாங்க. அதுதான் இன்றைய அரசின் கொள்கை. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் வெளிநாட்டுக்காரர்கள் துணையா இருக்காங்க. இப்போ அந்த நேரத்தில் அந்த கொக்கோ கோலா பெப்சி நிறுவனங்கள் இப்படித்தான் அறிவித்தார்கள், நிலத்தடி நீரிலேயே இந்த கெமிக்கல்லாம் இருக்கு அப்படின்னு. அது ஒரு அண்ட புழுகுனாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. காஃபின் அப்படிங்கிற ஒரு பொருள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 200 மடங்கு அதிகமாக கலந்துருந்தாங்க காஃபின். அது எதுக்காகன்னா, அந்த குளிர்பானத்தை, காஃபின் கலந்த ஒரு குளிர்பானத்தை தொடர்ந்து சாப்பிட்டால் அந்த ஒரு அடிமைத்தனத்தை ஏற்படுத்திவிடும், அடிக்ட் ஆக்கிவிடும். மீண்டும் மீண்டும் அதை குடிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். அதுக்காகவே அதை அதில் சேர்த்தார்கள். மற்றும் இன்னும் அநேக கெமிக்கல்கள் சேர்த்திருப்பது எதுக்குன்னா, அவங்க மாஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க. அது நீண்ட நாள் 6 மாசம் 1 வருஷம் கூட கெட்டு போகாதே இருக்கும். அதுக்காக தான் இந்த கெமிக்கல். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் எழுப்பப்படுகிறது திரு வெள்ளையன். இப்ப அரசை பொறுத்த வரைக்கும், உணவு பாதுகாப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளிநாட்டுக்கு விலை போயிடுவாங்க. அதனால வணிகர் சங்கங்கள் அவங்களே முடிவெடுத்து எந்தெந்த பொருள்ல என்னென்ன இருக்குன்னு நீங்க ஒரு தடையை போட்டு மக்களுக்கு விற்பனை செய்ய போறீங்க. அப்படிதானே இப்ப அது நிக்கும். இப்ப நீங்க ஒரு தரச்சான்றிதழ் கொடுப்பீங்க, இதுல என்ன இருக்கு ஏது இல்ல இதெல்லாம் நீங்க இனி கொடுப்பீங்க. எல்லா பொருளுக்கும் நீங்க தான் கொடுக்க போறீங்க.
இல்லை இதெல்லாம் அரசாங்கம் தலையிட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் செயல்பட்டுச்சுன்னா தான் நிலையான முடிவாக இருக்க முடியும். ஆனால் அரசாங்கம் செய்யலை. நாங்கள் போராடி பார்த்தோம். ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே போராட முடியாத நாங்கள் விட்டுட்டோம், வேறு வழி இல்லாமல். ஆனால் இப்போது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கான மாணவர்களின் போராட்டத்தின் போது அந்த மாணவர்கள் கோக் பெப்சியையும் போட்டு உடைத்தார்கள். அந்த நேரத்தில் ஏற்கனவே கோக்கு பெப்சியை குறித்த அந்த எதிர்ப்பு எங்களுக்குள்ளே நீர் பொத்து நெருப்பாக இருந்தது. அந்த மாணவர்கள் போராட்டத்தில் நாங்கள் சென்ற பொழுது அந்த நெருப்பு பற்றி எரிய தொடங்கியது. அதன் பிறகுதான் நாங்கள் கோக் பெப்சியை நீ கடைகளில் விற்கக்கூடாது என்று முடிவெடுத்தோம். இன்னொரு காரணமும் இருக்கு. நாங்கள் ஒரு சுதேசி கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்கிறோம். கடைகளில் அந்நிய பொருள் விற்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான பிரச்சாரங்கள் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கிறீங்கன்னா உங்க கடைகள்ல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திரு வெள்ளையன் இந்த நேரத்தில் செய்யணும். திரு வெள்ளையன், உங்க கடைகள்ல சுதேசி பொருட்கள் மட்டும்தான் இருக்கா? எந்த பொருட்களுமே கிடையாதா? உங்க கடைகளினுடைய அந்த அடுக்குகள்ல சுதேசி பொருள் மட்டும்தான் இருக்கா? இந்தியாவிலேயே தயாராகிற பொருட்கள் மட்டும்தான் இருக்கா? இல்ல இந்திய கம்பெனிகளால் தயாரிக்கிறது. பெப்சி கோக் இந்தியால தான தயாரிக்கிறாங்க. சுதேசின்றதுல இந்திய நிறுவனங்களால் எல்லாம் தான் இருக்கிறது. இது பாருங்க. அப்புறம் என்ன குறிப்பா கோக் பெப்சின்றது தான் கேள்வி. ரெக்ஸோனா, லைபாய், ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா, திரிரோசஸ்டி, டாப் ஸ்டார்ட், லிப்டன் எல்லாம் தான் விக்குது. பொதுமக்கள் எதை கேட்குறாங்களோ அதை கடைகளில் வாங்கி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னன்னா, ஆன்லைன் வணிகம் பண்ற நிறுவனங்கள் வந்தாச்சு. உள்நாட்டு சில்லறை வணிகத்தை அழிக்க பார்க்கறாங்க. இன்னொரு இடம், அது இன்னொரு இடத்துல பேசலாம். அது இன்னொரு இடத்துக்கு வாதிக்க வேண்டியது. வெங்கட்ராமன் அவர்கள் பேசணும். நான் இங்க நீங்க தற்சார்பு பொருளாதாரம், சுதேசி பொருளாதாரம் எல்லாம் விடுங்க. ஆனா இது ஒரு அதீத மிகை உணர்ச்சியின் வெளிப்பாடு. ஏன்னா பெப்சி கோக் நீதிமன்றத்துக்கு வழக்கு போகிறது. அங்க இருக்கக்கூடிய அமைப்பு, உணவு பதப்படுத்துதல், பாதுகாப்பு, அந்த அமைப்பு அதெல்லாம் செக் பண்ணி கிளியர் ஆகி தான் அங்க வருது. இப்போ ஒரு அதீத மிகை உணர்ச்சியில இது ரெண்டையும் நாங்க வேண்டாம்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லுவது எப்படி ஒரு தற்சார்பு பொருளாதாரம்? பக்கத்துல அரசனுடைய எல்லா அங்கங்களும் அல்லது பெரும்பான்மையானது ஊழல் மயமாகிவிட்டது, கம்பெனிகளில் கைவசமாகிவிட்டது ஒரு பக்கம் பேசிட்டு இருப்போம். ஆனா அரசாங்கம் சொல்லிட்டா எல்லாம் சரிதான் அப்படி பேச முடியாது. இந்த சர்டிபிகேஷன் ஏஜென்சி நீதிமன்றத்துக்கும் சொல்லியிருக்காங்க. அது வேற, அரசாங்கம் மட்டும் சொல்லல. செக்யூரிட்டி சம்பந்தமான அந்த எஃப்எஸ்ஐ பாருங்க, அது பற்றிய செய்தி நான் வேற சந்தர்ப்பத்தில் பேசிக்கலாம். உறுதியாக அதனுடைய பின்னணி யாரு, இதற்கான ஆக்ட், இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை பாஸ் பண்றதுக்கு பின்னாடி உட்காந்து யாரு, அவங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை என்னால் கொடுக்க முடியும். அது வேற செய்தி. இது மிகை உணர்ச்சி அல்ல, அதீத மிகை உணர்ச்சி எல்லாம் கிடையாது. இது தாமதமாக வந்திருக்கிற நல்ல ஒரு அறிவும் உணர்ச்சியும் சேர்ந்திருக்கிற வெளி. இல்ல இதை இப்படி விளக்குங்களேன். நீங்க அடுத்து எங்க போறீங்க? இதுக்கு ஒரு பின்புலம் வேண்டும்ல. நம்ம எதை நோக்கி நகரணும்னு. இப்ப பெப்சி கோக்க தடை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எதை நோக்கி நகர போகிறோம் சொல்லுங்க. நீங்க ஒண்ணு இயற்கை பொருளை பயன்படுத்தணும், ஃப்ரெஷ் ஜூஸை குடிக்கணும் என்ற விஷயம் என்பது ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இதனுடைய இன்னொரு பக்கம் ஆல்டர்னேட்டிவ் என்பது வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு, இதை குடிச்சுதான் ஆகணும், பாட்டில் இதை குடிச்சுதான் ஆகணும்னு விரும்புறவங்களுக்கு உள்ளூர் தயாரிப்புகளை கொடுக்கலாம். இல்ல எனக்கு பெப்சி தான் வேணும்னு ஒருத்தர் கேக்குறாரு. அது நச்சா பரவாயில்ல, அதே காம்படிஷன் இருந்தாலும் பரவாயில்லைங்கிறாரு. அது சட்டம் போட்டு தடை செய்ய சொல்வது அல்ல. அப்படி எல்லாம் இப்ப பண்ணிட முடியாதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். சரி, ஆனால் இதை புறக்கணிங்கன்னு சொல்றோம். புறக்கணிப்பதற்கான குறியீட்டு போராட்டம். அதே அரசாங்கம் அதனுடைய தொடையில உட்கார்ந்து நடந்துட்டு இருக்கு. இத ஜாக்கி வச்சு தூக்குறவங்களே மல்டிநேஷனல் கம்பெனி. இல்ல பெப்சி எல்லாம் ஒரு ஒண்ணும் பண்ணிட மாட்டாங்க. கடையில இல்ல அவர் சொல்ற மாதிரி இப்ப தொடர்ந்து நீங்க போன்விட்டா, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், லைஃப் பாய், டெட்டால், கிட்டால் எல்லாத்தையும் தடை செய்யறது. ஏன்னா எல்லாம் பன்னாட்டு நிறுவனம் பாருங்க. ஸோ அடிப்படையா அந்த ரூட்ல போறதானே அது அது எங்க போய் முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். அடிப்படையாக ஒரு லாஜிக் என்னன்னா, எங்களுடைய சங்கம் இந்த பொருட்கள் உகந்தது அல்ல என்று நாங்கள் நினைக்கிறோம், வாங்காதீங்க. ஆனால் நாங்க புறக்கணிப்பு. அதாவது நீங்க ஸ்டாக் பண்ணி யாரும் வாங்கலன்னா என்ன பண்ணுவாங்க? பெப்சி கோக்கு எதுக்கு நீங்க ஒரு ஃபோர்ஸபிளா நாங்க வாங்க வைக்கவே மாட்டோம் ஸ்டாக்கே. இப்போ கடையில பொருள் இருக்குங்க, ஒரு கடையில 100 பொருள் இருக்கு, 100 பொருள் இருக்கு. ஒரு ரெண்டு பிராண்ட யாருமே வாங்கல. ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா? ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கலி டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே இது. இது சாத்தியம் நினைக்கிறீங்களா? கடைசியில இது நிச்சயமா இது நடைமுறைக்கு வரப்போவது இல்லை என்று அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்.
இது வந்து இது எப்படி 2 விதத்துல இது வந்து முடியலாம். ஒரு விதம் என்னன்னாக்கா அவங்களே வந்து அந்த இந்த வணிகர் சங்கத்தினுடைய அஃபிலியேட் ஷாப்ஸே வந்து ஸ்டாக் பண்ணிக்கிட்டு வேற ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 5 ரூபா, அப்போ 3 ரூபா 4 ரூபா டிமாண்ட் இருக்கும்போது கேட்டு வாங்கி அதை வசூல் பண்ணிக்கலாம். அது வந்து அது நடக்க சிலர் செய்யலாம். அதற்கு ஒரு அறிகுறி பாசிபிலிட்டி இருக்கும். இல்லைன்னா இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்டோட நின்று விட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே திருப்பி எல்லா பெருமாள் மணி அவர்கள்ட்ட தான் பல விஷயங்கள் நீங்க இயற்கை சார்ந்து முன்பு நம்ம எதை கொண்டாடினோமோ இன்று அதெல்லாம் இல்லை இயற்கை தான்னு நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு கூழ் குடிக்கிறது, இன்னைக்கு கஞ்சி குடிக்கிறதெல்லாம் அன்னைக்கு நம்ம அதெல்லாம் கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அதை நோக்கி திரும்பி இருக்கிறோம். அப்படி ஒரு குறியீட்டுக்கான ஒரு போராட்டத்தை முன்வைக்கிறாங்க. வணிகர்கள் சங்கங்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய பொருள்களை நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம்னு சொல்ல போறாங்க. இதுல என்ன பிரச்சனை? இங்க இருக்கக்கூடிய பொருள்கள், இங்க இருக்கக்கூடிய இளநீக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய பதனிக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்ன்றதுல என்ன தவறு இருக்க முடியும்? அதை விற்க போறாங்க. இல்ல அதுல எந்த தவறும் இல்லைங்க. இல்ல இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை ஒரு குறியீட்டில் ஆரம்பிச்சா அடுத்து அதை மிகச்சரியான இடத்தை நோக்கி நகர்த்த தெரியணும், நகர்த்தணும். அப்படி நகர்த்த முடியலைன்னா அது மிகப்பெரிய தோல்வி ஆயிரும். என்னை போன்றவர்கள் வந்து தற்சார்பு பொருளாதாரத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அந்த விவாதத்தை நீங்க சரியான புள்ளியில ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்கன்றதான் என் பிரச்சனை. இப்ப எப்படின்னா மாட்டுக்கறி சாப்பிடாத அப்படின்னு சொன்னப்போ நாம எல்லாம் கொந்தளிச்சோம். ஏன்னா என் உணவு எதுங்கிறத நீ தீர்மானிக்க கூடாதுன்னு நாம சொல்றோம். அதே மாதிரி தானே பெப்சி கோக் இந்த சந்தையில இருக்கும். எனக்கு பெப்சி வேணும்னா நான் பெப்சி குடிப்பேன், இளநீர் வேணும்னா இளநீர் குடிப்பேன், எனக்கு கூழ் வேணும்னா நான் கூழ் குடிப்பேன். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தந்தைக்கு வெறும் கூழ் மட்டும்தான் குடிக்க முடிஞ்சது, என் தாத்தாவுக்கு கூழ் மட்டும்தான் குடிக்க முடிஞ்சது. அதுல இருந்து நான் இன்னைக்கு வந்து நான் ஒரு வெற்றி பெற்ற தமிழனா, என்னுடைய உணவு மேசையில எல்லாம் இருக்கும், எனக்கு எது தேவையோ அதை நான் தேர்ந்தெடுப்பேன். அதனால ஒரு வெற்றி பெற்ற நீங்க ஒரு ஒப்பீடு சொல்றீங்க. பெருமாள் மணி, அது மாட்டுக்கறி உணவு சார்ந்த பிரச்சனை பண்பாட்டு தளத்தில் நடப்பதற்கும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கு எதிரான ஒரு யுத்தத்தை முழக்கத்தையும் ஒரே தரசு தட்டில் வச்சு பார்க்கிறாரா மணி? ரெண்டு வேறு இல்லையா? இல்ல ஏங்க, இல்ல இப்போ ஒரு நூடுல்ஸ் ஒரு நிறுவனத்திற்கான தடை வந்தது, எல்லா அரசும் தமிழக அரசே வாபஸ் வாங்குச்சு. இப்ப நூடுல்ஸ்க்கு எதிராக ஒரு வாபஸ் வாங்குச்சு. அது வந்து உணவு அரசியல், என் உணவுக்கு ஆன உரிமையை அரசு தட்டி பறிச்சிருச்சுன்னு சொல்லுவீங்களா நீங்க? ரெண்டையும் எப்படி ஒரே தராசு தட்டில் வைக்கிறீங்க? இல்ல அதான் நான் சொல்றேன். நீங்க பெப்சி கோக் மேல தடையை கொண்டு வரணும் அப்படின்னா முறைப்படி நிறுவுங்க. இதுல இந்த பிரச்சனை இருக்கு, இது தடை கொண்டு வரணும். இப்ப ஜல்லிக்கட்டு ஒரு பண்பாட்டு விஷயம், அவன் முறைப்படி மேல இருந்து ஒரு தடையை கொண்டு வரான், நாம எதிர்த்து போராட வேண்டியது இருக்கு. எதையுமே நீங்க முறைப்படி செய்யுங்க. அப்படி முறைப்படி செய்யாம இங்கேயும் அங்கேயும் வெவ்வேறு புள்ளிகளை குழப்பமா இணைக்காதீங்க. நீங்க பண்பாட்டு அரசியலை முன்னெடுக்கிறீங்களா, பன்னாட்டு நிறுவனங்களை நீங்க எதிர்க்க போறீங்களா, இல்ல சுயசார்பு பொருளாதாரத்தை முன்னெடுக்க போறீங்களா அப்படிங்கறதுல தெளிவாயிருங்க. நான் என்ன சொல்றேன்னா, கூடி நின்ன மாணவர்களால ஒரு காரை உடைக்க முடியாது, அவன் கையில இருக்கு. இல்ல ஏங்க இங்க பாருங்க, இல்லங்க அடுத்த கட்டத்துக்கு இந்த போராட்டமே எங்க திரண்டுதுன்னு சொன்னா ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும். அதுவே எங்க அததான் நானும் சொல்றேன். அடுத்த கட்டத்துக்கு நீங்க தவறாக நகர்றீங்க. கோக் பெப்சி என்கிற குறியீடு மிக தவறான குறியீடு. நான் இந்த இடத்துல சொல்றேங்க, இந்த தடை என்பது ஒரு மாதம் கூட நிக்காருங்க. இந்த தடை என்பது ஒரு மாதம் கூட நிக்காது. அப்படி ஒரு தவறான போராட்டத்தை, ஒரு தவறான பண்பாட்டு அரசியலை ஏன் முன்னெடுக்கிறீர்கள்? திரு செந்தில்குமார் அவர்கள்ட்ட இது ஒரு மாசத்திற்கு கூட இது நிக்காது அப்படின்ற இடத்துல இது போகுது வருதுன்றதெல்லாம் விட்டுருவோம். அது எத்தனை நாளைக்கு அந்த போராட்டம் நடக்கிறது என்பது கூட என்னுடைய கேள்வி அல்ல. இது தவறான திசையில நீங்க போறீங்கன்றாங்க. இப்படி இந்த போராட்டத்தை கொண்டு போக முடியாதுன்றாங்க. உங்க தற்சார்பு பொருளாதாரத்தின் பார்வையே பிழைன்றதுதான் ஒரு பார்வை. இந்த தற்சார்பு இந்த முன்ன எடுத்துட்டு போது ரொம்ப சரியான பாதையில முன்ன வச்சிருக்காங்க தான் நான் சொல்றேன். நான் ஏன் அப்படின்னா, அவரே சொன்ன மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பன்னாட்டு கம்பெனிகள் எங்கே இருந்தது, அப்போ நம்ம வாழ்வியல் எப்படி இருந்தது?
அப்போ ஒரு தமிழ் அவர் சொல்கிற அதே வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். நான் வந்து வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி இதெல்லாம் பயன்படுத்துகிறேன்னு சொல்லும் போது என்னுடைய வெற்றி என் குழந்தைய பாதிக்கணும் அப்படின்னா அந்த வெற்றி எனக்கு தேவையான கேள்வி தான் இங்கே முன் வைக்கிறோம். இல்ல திரும்ப நீங்க தனி மனித உரிமை இல்ல தனி மனித உங்களுக்கு ஒரு வாழ்வு சார்ந்து இருக்கலாம் சார். யாரும் உங்க கையை பிடிச்சி நீங்க பெப்சியை குடிக்கணும் கொக்கோ கோலாவை குடிக்கணும்னு யாருமே சொல்ல போறது சொல்லல. யாரும் இல்ல. இப்ப ஒரு தடையை வணிகர்கள் சங்கம் போடுது, அவங்க கடையில பெப்சி கோக் இல்ல அப்படின்னா என்ன, அதுக்கு எப்படி சங்கத்தினுடைய முடிவு தான் எத்தனை நாள் நிக்குதுன்றது இது வந்து அவங்களுடைய கொந்தளிப்பை வந்து அவங்க வைக்கிறாங்க. அது வந்து மக்கள் மேற்கு நலனா வந்து அவங்க சொல்றாங்க. இது எத்தனை நாள் இருக்குன்றது வந்து மக்கள் முடிவு செய்வாங்க. இல்ல மக்கள் நலன்றதுல தான் திரும்ப நான் கேள்வி கேட்கிறேன். அது கடைகள் முடிவு செய்யணுமா, இதுக்குன்னு ஒரு அமைப்பு, அரசு அமைப்பு முடிவு செய்யணும்? இல்ல அது கூட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்ப இது வந்து ஒரு டிமாண்ட் தான் ஒரு பொருள் வைக்க முடியும். இப்போ ஒரு விற்பனை உலகளாவிய சந்தையில வந்து நமக்கு என்ன கேட்டு வந்து உலக சந்தை வந்து முடிவு செய்யப்படல. நான் என்னன்னு சொல்றதோ எல்லா தனி மனிதனையும் சேர்த்து அப்படின்ற போது இருக்கிற சூழ்நிலை வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுறேன். அப்போ என்னுடைய பாதுகாப்பை ஒரு தனி மனிதனாகவும் குழுவாகவும் ஒரு மக்களாகவும் சேர்ந்து கேட்க வேண்டிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படின்னு சொல்லும் போது எதெல்லாம் எனக்கு தீங்கு விளைவிக்குதோ, எதெல்லாம் எனக்கு அடுத்த தலைமுறைக்கு தேவை, எனக்கு கருத்து நான் வந்து உணர்வு வரும்போது அதுக்கோசம் குரல் எழுப்ப வேண்டிய மொத்த வெளிப்பாடு இந்த உணர்ச்சி. திரு வெள்ளையன் அவர்கள்ட்ட இந்த போராட்டம் என்பது ஒரு மாதம் கூட இல்ல, ஒரு வாரம் கூட நீடிக்காது, இது தவறான திசையில தவறான புரிதல்ல மேற்கொள்ளக்கூடிய தடைன்றார். ஐயா, இப்படி இந்த வாத விவாதம்லாம் அவசியமாக இதில் தேவையா இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இந்த பாருங்க, உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு நல்லா தெரியுது. நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அதைத்தான் குடிப்பேன்னு சொல்கிறவங்க குடிச்சிட்டு போகட்டும். நான் என்ன சொல்கிறேன், குடிக்கிறது நான் எதை குடிக்கணும்னு எனக்கு உரிமை இருக்குது தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் எதை விற்கணும் அப்படிங்கிற உரிமை வியாபாரிகளுக்கு இருக்கா இல்லையா? இதை நாங்கள் விற்க மாட்டோம்னு சொல்கிறோம். இதுக்கு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னா, நாட்டு நலன் அடங்கி இருக்கு. அடுத்த செய்தி, வியாபாரிகள் நலனும் அடங்கி இருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஆன்லைன் வணிகம் வந்து ஒருத்தர் என்ன செய்யறான், அரசாங்கமும் எல்லாம் அவனை அனுமதிக்கிறாங்க, அவனுக்கு துணையா இருக்காங்க. அதனால காலில் போடுற செருப்புல காந்தி படத்தை போடுறான், காலில் போடுற செருப்புல தேசிய கொடியை போடுறான். இந்த மாதிரி அந்நிய நிறுவனம் அட்டூழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அந்நிய நிறுவன அட்டூழியத்தால உள்நாட்டு சில்லறை வணிகம் பாதிக்கப்படுது, நாங்க பாதிக்கப்படுறோம். அதுக்கு நாங்களே காரணமா இருக்கிறோம். இந்த அந்நிய நிறுவனங்களின் பொருள்களை நாங்களே தான் விற்கிறோம். அதனாலதான் இப்ப நாங்க முடிவெடுக்கிறோம். இப்படி ஒரு சிந்தனையை எங்களுக்குள்ள ஏற்கனவே கனன்று கொண்டிருந்த நெருப்பை எங்களுக்கு பற்றி எரிய வச்சது இந்த மாணவர்கள் தான். அந்த மாணவர்களுக்கு மகத்தான போராட்டத்தை வெற்றியை பெற்று தந்த தமிழர்களின் தன்மானத்தை காத்த இந்த மாணவர்கள் செய்கிற உண்மையான நன்றி கடன் என்னவென்றால் கோக்கு பெப்சியை புறக்கணிப்பதுதான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என் கேள்விக்கு வந்துட்டு அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா நிறைவா இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க குடிக்கிறது குடிக்காதது உங்க உரிமை, ஆனால் ஒரு வணிகனாக, ஒரு அறம் சார்ந்த வணிகனாக மக்களுக்கு எது நல்லதோ அதை நாங்க விற்பனை செய்யறதுக்கு முடிவெடுத்து, அதை கூட ஒரு சயின்டிஃபிக்கான அது எது வந்து மக்களுக்கு சேஃப்னு சொல்றதுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கு. அரசாங்கத்து மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நான் முடிவெடுப்போம், நாங்க வணிகர் சங்கத்தில் நாங்கள்லாம் பேசிட்டோம், எங்களுக்கு இது வந்து தோணிருச்சு இது மோசம் அப்படின்ட்டு இதெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம்னு சொல்றது எந்த விதத்திலும் ஒரு நாளைக்கு வந்து இது ஒரு மிரட்டல் போக்கு. நாளைக்கு எந்த ஒரு நிறுவனத்தையும் இவர்கள், ஏன்னா இவங்க கிட்ட அவ்வளோ வணிகர்கள் இருக்கிறாங்கிற தைரியத்தில் நாளைக்கு இந்த சோப்பெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, இது வந்து யாரை மிரட்ட வேண்டும், மிரட்டுறதுக்கு ஒரு 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 பிளாக்மெயிலுக்கு வந்து ஒரு வழிவகுக்குது. ரெண்டாவது, இது சட்ட ரீதியாக செல்லுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அரசு அனுமதித்த ஒரு குளிர்பானம், அதில் எந்த விதமான ஒரு விற்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஒரு காரணத்தை காட்டினாங்கன்னா நாளைக்கு வந்து இது பெப்சி கோக்கோடு நின்று போகுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அதனால திரு பெருமாள்மணி சொன்னது போல ஒரு மாதம் இல்ல, ஒரு வாரம் கூட இது நடைமுறைக்கு நடத்த முடியாதுங்கிறதா நல்ல விஷயம். நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இந்த முடிவு எப்படி போகுங்கிறது வந்து நல்லா உறுதியாக இந்த போராட்ட திசை வழி போகணும்னு நான் விரும்புகிறேன். சரி, போகாதுன்னு சாபமிடுறதை பற்றி, ஒரு மாதம் தாங்காது ஒரு வாரம் தாங்காது சாபமிடுறதை பற்றி நான் கவலைப்படலை. சரி, நன்றி. 3 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமாள்மணி, திரு வெள்ளையன் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கட்டம், மாணவர்கள் தொடங்கிய போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இதுல உலகமயமாதல் என்கிற ஒரு விஷயமும் அடங்கி இருக்கிறது, தற்சார்பு பொருளாதாரம் என்கிற ஒரு விஷயமும் அடங்கி இருக்கிறது, லட்சியவாதம், யதார்த்தவாதம் எல்லாம் பயணித்து தான் இந்த உலகம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.